மொபைல் கொடுத்தாதான் சாப்பிட்றாங்களா? 5 தீர்வுகள் இதோ. என் குழந்தை சாப்பிடவே மாட்றாங்க டாக்டர். அட்லீஸ்ட் 1 ஆர் 2 வாய் வாங்கணும் அப்படின்னாவே நான் ஒரு மொபைல காமிக்க தான் செய்யணும். என்ன பண்றது? சாப்பிட வைக்கணும்னா மொபைல் குடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தாங்க இது. இந்த குழந்தை கொஞ்ச நாள் கழிச்சு அதிகமா மொபைல் இல்ல அப்படின்னாவே சாப்பிடவே இல்லாம போயிருவாங்க. சோ இதெல்லாம் தெரியுது டாக்டர். இத நான் வந்து மாத்திக்கணும். இதுக்காண்டி நான் வந்துட்டு என்னென்ன செய்யணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிற மதர் தான் இங்க அதிகமா இருக்காங்க. தொடர்ச்சியா நம்மளோட ஆன்லைன் கன்சல்டேஷன் ஆகட்டும், இல்ல நேர்ல வந்தோ, இல்ல கமெண்ட்ஸ்லயோ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மொபைல் பார்த்துட்டே சாப்பிடுற பழக்கத்தை எப்படிதான் ஸ்டாப் பண்றது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காண்டி தீர்வா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸையும் உங்களால நோட் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுடைய குழந்தைக்கு டெஃபினட்டா நீங்க அப்ளை பண்ணி பார்க்க முடியும். இதே மாதிரி குழந்தைங்க ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நம்மளுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தைகள் மருத்துவராக இருக்கிறேன். நிறைய மதர் தன்னோட குழந்தைக்கு மொபைலே காமிக்காம தான் சாப்பாடு ஊட்டணும் ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்களோட சுச்சுவேஷன், ஒரு எக்ஸாம்பிள் 2 குழந்தை இருக்கு அப்படிங்கிறப்போ 2வது குழந்தை வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைக்குன்னு ஒரு மீல் டைம் வந்து ப்ராப்பரா வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் டயத்திலேயே குழந்தைய வந்து பார்த்துக்கவும் செய்யணும், சின்ன குழந்தைய பார்த்துக்கணும். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா காமிப்பாங்க. அவங்களுக்கு தேவை வந்து குழந்தை சாப்பிடணும் அப்படிங்கிறது. இது தப்பா அப்படின்னு கேட்டா இது தப்பு ரைட்டுன்னு இல்லைங்க. இதுக்காண்டி நீங்க கில்ட் எடுத்துக்கணுங்கிற அவசியம் தான் இதுல இல்ல. ஃபர்ஸ்ட் நான் இங்க சொல்ல போறது, நீங்க மதர் என்ன சிச்சுவேஷனால உங்க குழந்தைக்கு வந்து நீங்க மொபைல் காமிச்சு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிருந்திருக்கீங்களோ அதுக்காண்டி நீங்க கில்ட் எடுத்துக்காதீங்க. அதை நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணதே ஒரு நல்ல முயற்சி தான். ஒரு சில மதர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் மத்த விஷயத்தை கம்பேர் பண்றப்போ ஒரு மொபைல் கொடுத்து சாப்பிடறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. மொபைல் கொடுத்து நீங்க சாப்பாடு கொடுக்கறனால குழந்தையுடைய இம்பார்ட்டன்டான லைஃப் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு ஈட்டிங் ஹேபிட் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து அவங்க கத்துக்காம போயிடுவாங்க. என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்றாங்க, என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ரசிச்சு அந்த உணவை வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இதனால குழந்தைகளுக்கு வந்து ஃபுட்டோட இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும். இது போக அடிக்ஷன் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஈஸியா வந்துடும். இந்த மாதிரி சாப்பிடறதுக்கு மட்டும் வந்து மொபைல் பாக்குற குழந்தைகள் வந்து நாளடைவில் டிவி இருந்தாதான், மொபைல் இருந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றதோ, இல்ல எனி டைமுமே டிவி பார்த்துட்டு ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணாம இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸோட வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இதை நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்க, நம்ம ஸ்டாப் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஃபுல்லாவே நீங்க ரொம்ப ஸ்டே காமா இருக்கணும். ஒரு மதர் வந்து ரொம்ப அமைதியா இதை வந்து நீங்க அப்ரோச் பண்ணணும். இது வந்து நல்லா போனா ஒரு 2 to 3 வீக்ஸ் நீங்க வந்து குழந்தைக்கு வந்து நீங்க மொபைலை வந்து கொடுக்காம இருக்கிறது, இல்ல டிவி போடாம இருக்கிறனால குழந்தை டெஃபினட்டா வந்து சேஞ்ச் ஆவாங்க. அதுக்கு நீங்க வந்து ரொம்ப அமைதியா இந்த ப்ராசஸை வந்து கொண்டு போகணும். இந்த ப்ராசஸ்ல டெஃபினட்டா குழந்தை வந்து பயங்கரமா அழுவாங்க, நிறைய ஃபசியா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுத்துட்டு நீங்க வந்து இந்த ப்ராசஸை வந்து நீங்க வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், உங்க குழந்தை வந்து ஒரு டிவி பாக்குறாங்க அப்படின்னா அந்த என்வாயன்மெண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். என்னன்னா வீட்டுல ஒரு சின்ன வீடா இருக்கு, ஹால்ல தான் டிவி இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த டிவி சைடு, டிவி ஓடல அப்படின்னா கூட அந்த சைடு நீங்க உட்கார வச்சு குழந்தைய சாப்பிட வைக்கிறீங்க அப்படின்னாவே டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் ஆகும். அவங்க வந்து கொஞ்சம் நேரத்திலே அழுக ஆரம்பிச்சிருவாங்க, டிவி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல மொபைல் இருக்கிற இடமா இருந்தா கூட டெஃபினட்டா அதை வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஒரு சைடு வந்து நீங்க திரும்பி வச்சு பார்க்கலாம், இல்ல வந்து அந்த டைனிங் ஹால் மாதிரி இருக்கு, இல்ல வேற வெளியே அவுட் சைடு ஏதாவது இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ரொம்பவே குழந்தை வந்து கிராங்கியா அழுக ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி டிவியில வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சில விஷயங்கள் வந்து பண்றதுனால தானே குழந்தை வந்து அதுல அடிக்டடா இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலா நீங்க வந்து ஒரு ரைம்ஸ் பாடுறதாகட்டும், இல்ல வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நீங்க வந்து அந்த டைட்டில் வந்து ஸ்டோரி வந்து குழந்தைக்கு நீங்க சொல்லி காமிக்கலாம். ஈவன் ஃபுட்டை வச்சு கூட நீங்க டெஃபினட்டா வந்து குழந்தைக்கு சொல்லி காமிக்கலாம். ஒரு கேரட் எடுக்கிறீங்க, இல்ல பீட்ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அதை வந்து கையில எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு நேம் கொடுத்து அவங்க நம்ம சாப்பிட போறோம், எங்கே நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுக்கலாம். குழந்தையோட ஃபேவரட் டாய் ஏதாவது இருக்கு, இல்ல கார்ட்டூன் கேரக்டர் ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட அதை சொல்லி அவங்க சாப்பிடுறாங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க குழந்தைகிட்ட வந்து நீங்க பேசலாம். அந்த டயத்துல உட்காந்து ஃபுட்டோட இம்பார்ட்டன்ட் என்ன, பாசிட்டிவா பேசுறேன், குழந்தைக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுக்குறேன், இந்த கேரட் சாப்பிட்டா இதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன வயசு, ஒரு 5 வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து அதிகமா புரியாது. அந்த டயத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பிளே டைமா தான் மீல் டைமே வந்து பார்ப்பாங்க. அப்படி பாக்குறது நல்லதுதான், ரெதர் தென் வந்து ஒரு டிவியோ இல்ல மொபைலையோ வந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதில். ஸோ குழந்தைக்கு வந்து அந்த டயத்துல வந்து குழந்தையோட குழந்தையா நீங்க வந்து
என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்க குழந்தையும் டிவியும் இல்ல மொபைலையும் பார்த்தாதான் சாப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்தை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன். உங்க குழந்தைய ஹெல்த் ரிலேட்டடாவோ டயட் ரிலேட்டடாவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியிற நம்பர் யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். ஒரு மதர் வந்து 1 or 2 வீக்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. டெஃபினட்டா குழந்தை வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்படிங்கிறப்போ சரி குழந்தை சாப்பிட்டா போதும், எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து மொபைல் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பேரண்ட் நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இல்ல நான் மொபைல் கொடுக்க கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். நல்லா போன ஒரு 1 month தான் அழுவாங்க அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு மீலை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்கு வந்து நீங்க ஆஃபர் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்க மெயினா இந்தடா சாப்பிடடா அப்படின்னு சொல்லி நீங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம், பேசி நீங்க வந்து கொடுக்கலாம். ஒருவேளை குழந்தை சாப்பிடல, அந்த மீல் சாப்பிடல அப்படின்னா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீல் வந்து டெஃபினட்டா வந்து குழந்தைக்கு வந்து பசி வந்து எடுக்கணும். இந்த காலத்துல வந்து நிறைய மாதர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைக்கு வந்து பசி அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியவே வந்து நார்மலைஸ் ஆக்க மாட்டாங்க. என் குழந்தை வந்து பசிக்குதுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாடை கொடுத்துடணும் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்ல, குழந்தைக்கு வந்து பசிக்குது அப்படின்னா டெஃபினட்டா அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. அந்த டயத்துல மட்டும் நீங்க ஸ்நாக் மாதிரியோ இல்ல ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்காம, ஏன்னா நம்ம ரொம்ப வந்து குழந்தை மேல ஒரு சிம்பத்தி இருக்கும். ஐயோ காலைல இருந்து டிவி கொடுக்காம வந்து இல்ல மொபைல் கொடுக்காம நம்ம சொல்றது வந்து குழந்தை கேட்டுக்கிறாங்களே, சரி அதுக்காண்டி வந்து குழந்தை கேட்கிற ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலாம், இல்ல குழந்தைக்கு ஆசைப்படுற ஐஸ்கிரீம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஸ்லிப் ஆயிருவாங்க. ஸோ டெஃபினட்டா அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க. குழந்தை வந்து பசின்னு சாப்பாடு கேட்கிறப்போ ஹெல்தியா ஒரு பேலன்ஸ்டு மீலை நீங்க அந்த டைம் கொடுங்க. டெஃபினட்டா குழந்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து குழந்தையோட சேர்ந்து வந்து அந்த மீல் டைத்துல சாப்பிட ஆரம்பிங்க. ஈட் டுகெதர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ஃபேமிலிக்குள்ள கொண்டு வாங்க. அந்த குழந்தை சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த டயத்துல வந்து நிறைய பேரண்ட் கேட்பாங்க, அவங்க ஆல்ரெடி அந்த இடத்த வந்து ஃபுல்லா நாஸ்தி ஆக்கிடுவாங்க, இந்த டயத்துல உட்காந்து நானும் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பாடு அப்படிங்கறது தாண்டி ஒரு ஃப்ரூட் ஆகட்டும் இல்ல ஈவன் காஃபி அந்த மாதிரி டயத்துல கூட நீங்க வந்து ஜஸ்ட் அவங்க முன்னாடி நீங்களும் சாப்பிடுறீங்க, நீங்களும் ஆக்குபைடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தை வந்து ஃபீல் பண்ணணும். நிறைய குழந்தைய வந்து ப்ரீ ஸ்கூல்ல வந்து நிறைய குழந்தைய வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, தன்னை சுத்தி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா அந்த குழந்தைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரிதான் வீட்லயுமே வந்து ஒரு சிப்ளிங் இருக்காங்க அப்படின்னா 2 பேர்த்தையும் சேர்த்து உட்கார வச்சு சாப்பிட்றது, நீங்களும் வந்து அந்த டைத்துல சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து ஓகே சாப்பிடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றப்ப அமைதியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பேசலாம் குழந்தையோட, நல்லா இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்றப்போ குழந்தைக்கு வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும். அந்த இடத்துல வந்து சாப்பிடணும், நம்ம ஃபுட் போல நம்ம அம்மா செஞ்சிருக்காங்க இந்த ஃபுட், இதெல்லாம் நிறைய வந்து குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் நான் எப்பயுமே சொல்றது, ரொம்ப ரொட்டீனா ஒரு ஃபுட்டை மட்டும் நீங்க ரெடி பண்ணாம ரொம்ப கலர்ஃபுல்லா வந்து குழந்தைக்கு வந்து நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்னு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸை வந்து நீங்க வந்து மாத்தி பார்க்கலாம். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து அவங்களே சாப்பிடாம இருக்கிறதுக்கான போர்டமா ஃபீல் பண்ணுவாங்க. காலை இட்லி கொடுப்பாங்க, நைட்லி இட்லி கொடுப்பாங்க, மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு போர்டம் வந்து ஃபீல் ஆயிரும். ஸோ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வாரத்துல 1 or 2 days வந்து டிஃப்ரெண்டா நீங்க வந்து குழந்தைக்கு வந்து டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தொடர்ச்சியா ட்ரை பண்ணி டெஃபினட்டா உங்க குழந்தை வந்து ஒரு நல்லா போன மேக்ஸிமம் ஒரு 1 monthல வந்து மொபைலே விட்டுட்டு வாங்க, சாப்பிடுறது நல்லாவே ஆயிரும். ஆனா பிரச்சனை எங்க அப்படின்னா வந்து நீங்க ஒரு வேலை டிராவல் இருக்கீங்க இல்ல அவுட் சைடு எங்க போயிருக்கீங்க அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா அந்த டயத்துல உங்க குழந்தைக்கு மீல் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். உங்களால நீங்க அந்த ட்ரிப்பையும் பிளான் பண்ணிருக்கீங்க, அதுல நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணணும், மீல் வந்து ஒரு 10 minutes தான் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப டெஃபினட்டா அந்த டயத்துல தான் நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மொபைலை கொடுத்து சாப்பிட வச்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க. டெஃபினட்டா அதை நீங்க ஒரு தடவை கொடுத்துட்டீங்கன்னாவே அடுத்து ஒரு 1 monthக்கு வந்து அவங்க கேட்டு அடம்பிடிச்சு அகைன் அந்த சைக்கிளுக்குள்ள போயிருவாங்க. ஸோ இந்த மாதிரிதான் அந்த சைக்கிள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கிறனால நிறைய பேரண்ட்னால இதுல இருந்து வெளியே வர முடியாம குழந்தைக்கு திரும்பி திரும்பி மொபைல போய் கொடுத்துற மாதிரி தான் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்க வெக்கேஷன் எதுவும் பிளான் பண்றீங்க இல்ல வெளியே எங்கேயும் பிளான் பண்றீங்க அப்படிங்கிறப்போ நீங்க வந்து மைண்ட் அளவில் செட் பண்ணிக்கணும். ஓகே இன்னைக்கு டேல வந்து குழந்தை வந்து ஒரு மீல் சாப்பிடல அப்படின்னா கூட ஓகே தான், அந்த டைம் நம்ம ஃப்ரூட் எதுவும் கொடுத்துக்கலாம். மற்றபடி ரொம்ப குழந்தைய வந்து ஃபோர்ஸ் பண்ணவும் வேணாம். சாப்பிட்ற டயத்துல அந்த குழந்தை ரொம்ப ஸ்மார்ட்டா வந்துட்டு நீங்க ஆக்குபைடா இருக்கிற டயத்துல மொபைல் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கணும், அந்த டைம் கொடுத்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் 1 or 2 times வந்து குழந்தை பயங்கரமா அந்த இடத்துல அட்டென்ஷன் காண்டி வந்து அழுவாங்க பரழுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க நோ அப்படின்னா ஸ்ட்ராங்கா நோ அப்படின்னு மட்டும் டிசைட் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டா குழந்தை வந்து ஓகே இதுதான் போல, என் வீட்டுல கொடுக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் அளவுல ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராஜுவலா வந்து ஸ்டாப் பண்றேன், ஒரு நாளைக்கு 1 time மட்டும் கொடுத்துக்கிறேன், மீதி 2 time வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராஜுவல் ப்ராசஸ்ல ட்ரை பண்ணுவாங்க. டெஃபினட்டா உங்க குழந்தைக்கு நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டேல இருந்தே நீங்க மொபைலை கொடுக்காம நீங்க வந்து சாப்பாடு கொடுத்து பாருங்க. நீங்க ரொம்ப ஸ்டே காம் அண்ட் ரொம்ப பாசிட்டிவா இதை வந்து அப்ரோச் பண்ணுங்க. குழந்தை என்ன பண்ணாலுமே நீங்க வந்து ஃபர்மா இல்ல நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்க குழந்தை வந்து ஈஸியா வந்து மொபைல்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. உங்க குழந்தைக்கு எப்ப பாரு சளி பிடிச்சிட்டே இருக்கு, எதிர்ப்பு சக்தி இல்ல போல, என்னதான் பண்ணி இந்த எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குன்னே ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.